பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் அதிமுக மருத்துவமனையின் மாநில செயலாளர் சரவணன் புகார் அளித்திருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவமானப்படுத்தும் வகையில் அண்ணாமலை பேசியதாக புகாரில் சரவணன் குறிப்பிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாகவும் அண்ணாமலை மீது குற்றம் சாட்டியுள்ள சரவணன் இதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகாரில் தெரிவித்திருக்கிறார். மதுரை காவல் ஆணையர் லோகநாதனை நேரில் சந்தித்து சரவணன் புகார் மனுவை அளித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மீது தனிநபர் வெறுப்பை காமிக்கிற வகையில் இவர் சமீபத்தில் பேசின ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். அருவருக்கத்தக்க வார்த்தைகளால், தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். இதை கண்டித்து இதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்ம மதுரை கமிஷனரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் இன்னைக்கு மருத்துவமனை சார்பாக லாட்ஜ் பண்ணியிருக்கிறோம். மத்திய அரசோட சப்போர்ட் இருக்கு அவருக்கு, அதனால அவர் யாரும் தொட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யானைக்கு மடி சறுக்கும்ல, அப்ப இந்த பூனைக்கு இன்னும் ரொம்ப சறுக்கும். அதனால நிச்சயமா நடவடிக்கை எடுப்பார்கள். எடுக்காத பட்சத்தில் மீண்டும் இவர் இதையே தொடர்ந்து செய்வார் என்றால் அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க அவர் தயாராக இருக்க வேண்டும்.